ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீமை வீட்லேயே எந்த மாதிரி க்ரீமியாக செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஐஸ்கிரீமை 2 விதமாக செய்யலாம். ஒன்று க்ரீம் யூஸ் பண்ணி செய்யலாம், இன்னொன்று பால் யூஸ் பண்ணி செய்யலாம். இன்றைக்கி க்ரீமை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் பால் வச்சு எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு க்ரீமை எடுத்து அதை ஸ்டிஃப் பீக் வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க க்ரீம் பார்த்திங்கன்னா ஹார்ட் விப்பிங் க்ரீம் 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி 3 ஃப்ளேவரில் நாம் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் க்ரீமை ஊற்றி நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மில்க்மெய்ட் எடுத்து நம்ம இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அதில் ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு இதில் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கடையில் கிடைக்கிற மாதிரி அதே க்ரீமியான ஐஸ்கிரீம் நமக்கு வீட்டில் டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக க்ரீமை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கிறேன். இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது 10 rupees ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓரியோ கிரன்ச்சி ஐஸ்கிரீம் நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். இப்போ இது மேலேயும் பிஸ்கட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இது வச்சதுக்கப்புறம் மேலே சில்வர் கவர் ஒன்று கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஐஸ் க்யூப்ஸ் எதுவும் இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பவுலில் இன்னும் கொஞ்சம் க்ரீம் எடுத்து இது பிஸ்தா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். பிஸ்தா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 5லேருந்து 6 ட்ராப் அளவு உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே அதே மாதிரி ஒரு கவர் வச்சு க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். இப்போ மீதி இருக்க க்ரீம் எல்லாத்துக்கும் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்யலாம். அதுக்காக பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் நமக்கு அவைலபிளாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். இந்த மாதிரி எசன்ஸ் வாங்கிக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஃப்ளேவர் எல்லாமே நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். அது 1 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கலர் கிடைக்காது, அதனால் கொஞ்சமாக எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ இதுவும் நமக்கு சூப்பராக பீட் ஆகி கிடச்சிருச்சு. இதை பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்க பாக்ஸில் போட்டு இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலேயும் ஒரு கவர் போட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ 8 மணி நேரம் அளவுக்கு வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. நம்ம கடைகளில் வாங்குற மாதிரியே சூப்பர் க்ரீமாக நமக்கு கிடைக்கும்.
நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக நம்ம ஓரியோ கிரன்ச்சி ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுவும் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிருச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம பிஸ்தா ஐஸ்கிரீமையும் ரெடி ஆயிருச்சான்னு பார்த்துடலாம். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பவுலில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வாரங்களில் சாக்கோபார் ஐஸ்கிரீம் பால்லையே எப்படி செய்யுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.